வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த இன்டர்நெட் யுகத்தில் வாழ்கிறோம். இதனுடைய பெரும் பயன்களை பெற்ற தலைமுறையாக நாம் இருக்கிறோம். அதே சமயத்தில் தொடர்ந்து உலகம் முழுக்க ஆய்வாளர்கள் இந்த இன்டர்நெட் யுகம் ஏற்படுத்திய எதிர்மறை விளைவுகளை பற்றி பேசுகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்பது நாம் இன்டர்நெட்டை எதிர்மறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. அது நம் வாழ்க்கையில் ஒருபோதும் விளக்க முடியாத நம் நாடி நரம்புகளின் ஒரு பகுதியாக அது மாறிவிட்டது, நம் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக அது மாறிவிட்டது என்பதும் நமக்கு தெரியும். ஆனாலுமே கூட இதனுடைய எதிர்மறை அம்சங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் ஒரு சமநிலையை வாழ்க்கையோடு பேண முடியும் என்பதற்காகத்தான் நாம் இது குறித்து சில விஷயங்களை இந்த வாரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். 100 Things We Lost to Internet என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து தான் நான் சில விஷயங்களை நேற்று உங்களிடம் குறிப்பிட்டேன். அந்த புத்தகத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஆய்வுகளின் முடிவில் அவர்கள் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், தவறவிடுதலின் மகிழ்ச்சி என்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவோ விதமான சம்பவங்கள் நடக்கின்றன, சமூகத்தில் நடக்கின்றன, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நிலைகளில் நடக்கின்றன. ஒரு காலத்தில் மக்களுக்கு எதை பற்றியும் எந்த தகவலுமே தெரியாது. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததை கூட மிக மிக தாமதமாக தெரிந்து கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய தலைவர்களின் மரணம் கூட மிக மிக தாமதமாக தெரிந்து கொண்ட மக்கள் சமூகங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. பின்னால் செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி போன்றவை வளர்ச்சியடைந்த பிறகு பரவலாக எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் கிடைக்க ஆரம்பித்தன. இது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு வளர்ச்சியாகவும் கருதப்பட்டது. மக்களுக்கு கல்வி பெறுவதனுடைய ஒரு அங்கமாகவும் அது கருதப்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக மறுக்க முடியாது. ஒரு பொது நீரோட்டத்தோடு, பொது நிகழ்வுகளோடு மக்கள் அனைவரும் இணைக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த இணைப்பு என்பது இப்பொழுது ஒரு அதீதமான ஒரு வடிவத்தை அடைந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக, நீங்கள் எந்த செய்தியையுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. அதாவது முன்பு எந்த செய்தியுமே தெரிந்து கொள்ள இயலாது என்கிற நிலை ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் எந்த செய்தியையும் தெரிந்து கொள்ளாமல் தப்பிக்கவே முடியாது என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. 24 மணி நேர செய்திச்சாளர்கள், யூடியூப், சமூக வலைத்தளங்கள் எல்லாமே உலகத்தின் எங்கெங்கோ நடக்கக்கூடிய செய்திகளை நொடிக்கு நொடி அப்டேட் செய்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய சமூக நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் மட்டுமல்ல, தனிமனித நிகழ்வுகளிலும் கூட. உதாரணமாக, உங்களுக்கு யாரென்றே தெரியாத ஒரு மனிதர், அந்த மனிதர் இறந்து விடுகிறார் அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கின்றன. அவரை சார்ந்தவர்கள் அவரை பற்றி எழுதுகிறார்கள் அல்லது அவரை கொண்டாடுகிறார்கள். இதற்கும் அந்த நபருக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் வழியாக அந்த செய்தி வந்து சேர்கிறது. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த செய்தியினுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களினுடைய பங்காளியாக மாற்றப்படுகிறீர்கள். இது உண்மையிலேயே ஒரு செய்தி அல்ல, 2 செய்தி அல்ல, ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான செய்திகள். அதோடு எந்த செய்தியும் ஒரு நாளைக்கு மேல் நீடித்திருப்பதும் கிடையாது. ஆனால் இந்த செய்தி நிகழ்கிற போது அது ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் போல உங்களை ஆக்கிரமிக்கிறது. நீங்கள் நாள் முழுக்க எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். சமூக வலைத்தளங்கள் வழியாக வரக்கூடிய, ரீல்ஸ்களின் வழியாக வரக்கூடிய இந்த செய்திகளைத்தான் நீங்கள் நாள் முழுக்க சிந்திக்கிறீர்கள். வாழ்க்கையை பற்றி தனித்துவமாக, சமூகத்தை பற்றி தனித்துவமாக சிந்திப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கிறதா? இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை கட்டி இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். இது உண்மையிலேயே நாம் ஒரு எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற போது கிடைக்கிற ஒரு குறைந்தபட்ச மகிழ்ச்சி அல்லது குறைவாக தெரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அது இப்பொழுது இல்லாமல் ஆகிவிட்டது. நாம் யார் யாருடைய சுகதுக்கங்களுக்கோ பங்காளியாக்கப்படுகிறோம். இது நம்முடைய மனநிலையை வெகுவாக பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் சற்றே விலகி இருக்க கற்றுக்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு இதே பொருள் குறித்து உரையாடுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். முதலாக அறிஞர் அண்ணா இறந்த பிறகு 1969 பிப்ரவரி 10ஆம் நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது தலைவருக்கு வயது வெறும் 45. பிறகு 71 2வது முறை, 89 3வது முறை, 96 4வது முறை, 2006 5வது முறை என்று 5 முறை பதவியேற்றார். முதல் முறை முதலமைச்சராக வருகிற போது தலைவரின் வயது 45 என்று சொன்னேன். 5வது முறை முதலமைச்சராக பதவியேற்கிற போது அவருடைய வயது
82. எனவே 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பொது வாழ்வில் அமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, உறுப்பினராக, முதல்வராக எல்லா பொறுப்பிலும் அவர் இருந்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு அவர் பதவியேற்ற நாள் மே 13. மே 13ஆம் தேதி பதவியேற்கிற போது அவர் இட்ட முதல் கையெழுத்து, ஏனென்றால் இப்போதெல்லாம் எது முதல் கையெழுத்து என்று பேசப்படுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 மே 13 முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திட்ட முதல் ஆணை எது என்றால், விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்பதுதான். சாதாரணமான ஒரு வாக்குறுதி இல்லை. 7000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் பயனடைந்தவர்கள் யார்? விவசாயிகள் தான், அதில் என்ன ஐயம். ஆனால் அந்த விவசாயிகள் எல்லோரும் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. மிக பெரும்பான்மையாக அதிமுகவை சார்ந்த விவசாயிகள் தான் அதனால் பயன்பெற்றார்கள். எப்படி சொல்ல முடியும்? வேறொன்றும் இல்லை. 2001 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலே அதிமுக ஆட்சி நடைபெற்றது. எனவே அந்த ஆட்சியில் கூடுதலான பயன்பெற்ற விவசாயிகள், கடன் பெற்ற விவசாயிகள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் கலைஞர் அவர்களை அதிமுக விவசாயிகள், திமுக விவசாயிகள் என்று பார்க்கவில்லை. அவர்கள் விவசாயிகள் என்கிற அடிப்படையில் சொன்னபடி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் வகையில் வந்ததும் வராததுமாக 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று கையொப்பமிட்டார். அந்த 5 ஆண்டு காலத்தில், அதற்கு பிறகு தலைவர் முதலமைச்சராக வரவில்லை, அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார். அந்த 2006 2011 இடைப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சி என்பது தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு நல்ல ஆட்சியை தந்ததால் தான் 2011 மக்கள் நமக்கு பெரும் தோல்வியை தந்துவிட்டார்கள். 2011 நாம் எதிர்க்கட்சியாக கூட இல்லை, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டோம். அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் 2006-11 இடைப்பட்ட காலத்தில் கலைஞர் எத்தனை நன்மைகளையோ செய்தார்ந்தாலும் குறிப்பிடத்தக்கவையாக சிலவற்றை சொல்ல வேண்டும். முதலில் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்தார். அதற்கு பிறகு குறிக்கத்தக்க ஒன்று, பல்வேறு வாரியங்களை ஏற்படுத்தினார். வாரியங்கள் என்றால் அதாவது அமைப்பு சாரா பொதுமக்களுக்கான வாரியங்கள். பொதுவாக ஆசிரியர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும், அரசு ஊழியர்களுக்கு சங்கம் இருக்கும், வழக்கறிஞர்களுக்கு சங்கம் இருக்கும். ஆனால் சங்கம் என்கிற ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளவே வாய்ப்பு இல்லாத மூட்டை தூக்கும் தொழிலாளிகள், நடைபாதை விற்பனை செய்கிறவர்கள், நீங்கள் இவர்களை பற்றி நாம் எண்ணி பார்த்தால் அவர்கள் எந்த சங்கத்தையும் அவர்களால் உருவாக்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள். அவரவரினுடைய வேலை முறை வேறாக இருக்கும், ஒவ்வொரு ஊரிலும் கிடைக்கிற கூலி வேறு வேறாக இருக்கும். எனவே இவர்களுக்கெல்லாம் ஒரு வாரியத்தை ஏற்படுத்தியது என்பது வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி என்று தான் சொல்ல வேண்டும். திருநங்கைகளுக்கான வாரியமும் அந்த காலகட்டத்திலே தான் ஏற்படுத்தப்பட்டது. யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயல்களை கலைஞர் அந்த காலகட்டத்திலே செய்தார். இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தபோது பயன்பெற்றவர்களில் பலர் அதிமுகவாக இருந்தார்கள். இந்த மூட்டை தூக்குகிற தொழிலாளர்களுக்கும் திருநங்கைகளுக்கும் வாரியத்தை ஏற்படுத்துகிற போது என்ன ஒன்று எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் என்றால், இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாக்காளர்களாக இல்லை. திருநங்கையர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுவிட முடியாது. ஆனாலும் செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று கருதிய தலைவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப்.
டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு வித்துட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க.
வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுடையதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.